ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி குடல் கூட்டு தான் செய்ய போகிறோம். கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்கள்ல, அது போல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு செய்கிறதுக்கு குடல் நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி இதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நுரையீரலும் சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்குவோம். குடல் கூட்டில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் போல் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன். பொடியாக இந்த கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்துருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு இந்த சைஸில் வெட்டி எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு, 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப நீட்டமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன். எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இலைகள் கூட 50 கிராம் பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சட்னி கரண்டி, இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். உங்களுக்கு பொட்டுக்கடலை போட விருப்பம் இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், குடல் நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட மசாலா பொருள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் குழம்பு மல்லிப்பொடி, நம்ம நார்மலாக எல்லா கார குழம்பு, மீன் குழம்புக்கு சேர்க்குறோம்ல அந்த மல்லிப்பொடி. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காயை சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு, முதல்ல வேறு கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் அரை உப்பாக சேர்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இது வேக வைக்காத காய் தான். இப்போ இந்த மசாலா பொருள் கூட சேர்ந்து வெந்துக்கும், பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க பட்டை வகையை சேர்த்துக்கும். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துரும். வெங்காயம் செவந்துருச்சு. தக்காளி பழத்தை சேர்த்துக்குவோம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலா கலவை, குடல் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்குவோம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இனிமேல் அடிக்கடி கிண்டி விடணும். தேங்காய் ஊற்றிட்டா அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டிக்கணும் அப்பப்போ திறந்து. பாருங்கள், இந்த அளவுக்கு கூட்டு கெட்டியாகிருச்சு. நம்ம சாதத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா இப்படியே இறக்கிடலாம். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு கறி குழம்பு ஊற்றி ரசம் சாதம் அந்த மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பிட்டு வந்துடும். மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். நாங்கள் இன்றைக்கி சாதத்தில் தான் போட்டு சாப்பிட போகிறோம், அதனால் நான் இந்த பதத்தில் இறக்கிக்கிறேன். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.